வச்சுக்கிறதுனா இல்ல. இது மாதிரி எத்தனை பிள்ளைய ஸ்கூலுக்கு எத்தனை பிள்ளைய வாங்கிட்டு போறேன். உங்களை நம்பிதானே பிள்ளைய வருதுங்க. உங்களை நம்பிதானே விட்டுட்டு போனேன். நான் சும்மாவே விட மாட்டேன் உன்னைய. நீ பாத்துக்க. நான் எங்கெங்க போகணுமோ இந்த வருக்கு உனக்கு ஆதாரம் 2 பிள்ளைகளை கூட நான் கார் எடுத்துட்டு போய் உங்க கடையை சீல் பண்றேன். பெட்டிக்கடையில் விற்கப்பட்ட 2 ஆண்டுகளுக்கு முன்பே காலாவதியான குர்குரேவை சாப்பிட்ட 3 வயது சிறுவனுக்கு உடல் உபாதை ஏற்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. பொதுவாகவே பாக்கெட்டில் விற்கப்படும் பொருட்களை குழந்தைகளுக்கு கொடுப்பதை பெரும்பாலும் தவிர்க்க வேண்டும் என்பதே மருத்துவர்களின் அறிவுரையாக இருக்கும் சூழல்ல பெற்றோரின் கவனக்குறைவோடு வியாபாரியும் அலட்சியமாக செயல்பட்டிருப்பது கேட்பதற்கு பதைப்பதைப்பை ஏற்படுத்தி உள்ளது. சம்பவம் எங்கு நடந்தது, சிறுவனுக்கு என்ன ஆனது என்ற விவரங்களை விரிவா பார்க்கலாம். என் கடையில இருந்து எடுத்திருக்கேன். யாரு பொறுப்பு? அப்ப விஷத்தை கொடுப்பீங்களா பிள்ளைகளுக்கு? இல்லங்க, நான் சொல்றேன். ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரத்தில் திட்டக்குடி என்ற பகுதியில் பெட்டிக்கடை ஒன்று இயங்கி வருகிறது. அந்த பெட்டிக்கடையை சுற்றி வசிக்கக்கூடிய குடியிருப்பு வாசிகளின் குழந்தைகள் தினம்தோறும் தங்களுக்கு தேவையான நொறுக்கு தீனிகளை அந்த பெட்டிக்கடையில வாங்கி சாப்பிடுறத வழக்கமா வைத்திருக்கின்றனர். இந்த நிலையில திட்டக்குடி பகுதியைச் சேர்ந்த காளி என்பவரின் 3 வயது மகன் கவின் பெட்டிக்கடையில குர்குரே பாக்கெட் ஒன்றை வாங்கி சாப்பிட்டுள்ளார். ஆனால் சிறிது நேரத்திலேயே சிறுவனுக்கு வாந்தி வந்துள்ளது. பின்னர் சிறுவன் சாப்பிட்ட குர்குரேவின் பாக்கெட்டை பார்த்த பெற்றோர் அதில் அச்சாகி இருந்த தேதியை பார்த்து அதிர்ந்து போயினர். ஏனெனில் குர்குரே கவரை பார்த்ததில் தேதி காலாவதியாகி 2 ஆண்டுகள் முடிந்திருந்தது தெரிய வந்துள்ளது. ராமேஸ்வரத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம திட்டக்குடி தெருவில் பழைய ராமநாசாமி தியேட்டருக்கு பக்கத்தில் உள்ள ஒரு கடை ஒரு பாய் வச்சுருக்காரு. அவர்கிட்ட என் மையன்ட்ட சின்ன வயசு, அவன் 3.5 வயசு தான் ஆகுது. அவன் கடைக்கு போய் எதாவது வாங்கி சாப்பிட்றா அப்படின்னு சொன்னதுக்கு அவன் போய் இதை வாங்கிட்டு வந்தான். வாங்கிட்டு வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிரி டேட்டை பாருங்களேன், எந்த இதில் இருக்குன்னு பாருங்கள். இதில் பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு. இப்படி குழந்தைகளுக்கு கொடுக்குறனால குழந்தைகளுக்கு என்னென்ன நோய் ஏற்படும்னு உங்களுக்கே தெரியும் எல்லாமே. இப்படி அவன் தின்னுக்கிட்டு இருக்கவே நான் பார்த்து அப்பி நல்லா இல்லைப்பா அப்படின்னு சொன்னோன்னே எடுத்து பார்க்குறேன், வாந்தி எடுத்துட்டான். அதோட உடனே அதை திங்காதா அப்படின்னு சொல்லி வாங்கி பார்க்குறேன், இப்படி இருக்குது. இப்படி இந்த கடைக்கார மேலே நீங்கள் எல்லாரும் சேர்ந்து ஆக்ஷன் எடுக்கணும். இது மாதிரி பல குழந்தைகள் பாதிக்கப்படக்கூடாது. இதனையடுத்து சிறுவனின் பெற்றோர் பெட்டிக்கடை உரிமையாளரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இது குறித்து உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகளுக்கு தகவல் கொடுக்கப்பட்டதை அடுத்து சம்பந்தப்பட்ட கடையை ஆய்வு செய்து நடவடிக்கை எடுப்பதாக தெரிவித்திருக்கின்றனராம் அதிகாரிகள்.